ஜெயலலிதா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு ஒரு வழக்கு போடணும். இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் இந்த ஆத்திரத்துல அப்படியே மனசு துடிச்சு போய் இந்த கூட்டணிக்கு இவங்க இத்தனை சீட்டு கொடுக்கிறோம், இத்தனை பணம் கொடுக்கிறோம்னு முயற்சி பண்ணாங்க. எல்லா பேப்பர்லயும் வந்தது. அதுக்கு மேல மானநஷ்ட வழக்கு போடுறாங்களே. 2G ஸ்பெக்ட்ரத்தில் பின்னணியில் இருந்தது ஸ்டாலின். நான் இப்ப சொல்றேன், அதுக்கு வழக்கு போட சொல்லுங்க. இப்படி வீரத்தோடும் விவேகத்தோடும் இருந்த அண்ணன் வைகோ அவர்கள் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட ஐடிவிங்காக மாறிருக்காப்புல. அதாவது இப்போ ஒரு நடைபயணம்னு தொடங்கியிருக்காப்புல. அதுக்கு முதல்ல அவர் பேர் வச்சது போதை ஒழிக்கிறதுக்காக நடைபயணம்னு சொன்னாங்க. இப்போ அதை அப்படியே மாற்றி சமத்துவ நடைபயணமாக மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இலங்கை தமிழருக்காக போராடிய அண்ணன் மாவீரன் பிரபாகரன் அவர்களை சந்திப்பதற்கு தமிழ்நாட்டிலிருந்து நேரடியாக சென்ற ஒரே தலைவன் அண்ணன் வைகோ மட்டும்தான். ஈழத்தமிழருடைய படுகொலைக்கு உண்மையாக முயற்சி செய்து அங்கே தன்னுடைய உடல் முழுக உயிர் உருக கண்ணீர் மல்கி கதறிய ஒரு தலைவன் இருக்கான் என்றால் நான் வைகோ அவர்கள் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி எப்படித்தான் என்ன கணக்கில் என்ன ஒரு ரீசனில் என்ன இதில் அவர் போயிருக்காப்புல. ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வெக்கமான சூடு சொர்ணம் இருக்கிறவன் கூட்டணி வைக்க மாட்டான்னு சொன்ன அண்ணன் வைகோ அவர்களே அங்கே போய் கூட்டணி வச்சுருக்காப்புல. இப்போ இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட கேட்க முடியாது. அப்படிப்பட்ட அண்ணன் வைகோ அவர்கள் இப்போ ரீசெண்டாக அந்த சமத்துவ இதில் மேடையில் பேசியிருக்காப்புல. திராவிட கொள்கைகளை தூக்கி பிடிக்கின்ற ஒரு தலைவராக, தமிழகத்தை பாதுகாக்கின்ற ஒரு தலைவராக, இந்தியாவில் ஒரு தலை சிறந்த முதல்வராக நாங்கள் எல்லாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்க்கின்றோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்புல. என்ன சொல்லி சிரிக்கையா அலையா? அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஆரம்பத்திலிருந்தே ஒரு நிலையில்லாத செயல்பாட்டில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுவதற்கு வருகிறார்கள். தகுதி இருக்கா? தலைவர் அவர்களே, நான் கேட்பது என்னென்னா, நீங்கள் யார் கூடலாம் கூட்டணி வச்சுட்டு போங்க, நீங்கள் என்னத்தாலும் தின்னுட்டு போங்க, எப்போனாலும் இருந்துட்டு போங்க. ஆனால் நீங்களெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கா? கேட்டால் சொல்லுவாங்க, அம்மா இருக்கும்போது இனி பாஜகவோட கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே இப்போ கமெண்ட் போட்டுருவாங்க. நம்ம இந்த வீடியோ போட்டோன்னே கீழே கமெண்ட் போட்டுருவாங்க. தயவு செய்து நன்றாக சொல்கிறேன் கேளுங்கள். மத்தியிலே ஆளுகின்ற பாஜகவோடு மத்திய அரசாங்கத்தை ஆட்சியை கலைத்தது இதே புரட்சித் தலைவி அம்மா தான். பாராளுமன்றத்தில் நாங்கள் கூட்டணி வைத்தோமா? அதை சிந்திச்சு பாருங்கள். பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைக்கவில்லை. சட்டமன்ற தேர்தலில் மாநில பாஜகவோடு தான் கூட்டணி வைத்திருக்கிறது. இதை நீங்கள் எப்படி சிந்திக்கணும்னா, கேரளாவை போய் எடுத்துக்கணும். கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எதிரி, தமிழ்நாட்டில் இதை நீங்கள் ஒரு சாம்பிளாக எடுத்துக்க. அப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கேளுங்க. உங்களுடைய கூட்டணியில் இருக்கவங்க அங்கே எதிரியாக இருக்காங்க, உங்கள் நண்பராக இருக்காங்கன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை ஒரு நாளும் மாறாது. அந்த கொள்கை சித்தாந்தத்திலிருந்து நாங்கள் ஒரு நாளும் மாற மாட்டோம். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் பொழுது இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கட்டியமைத்த அதே கட்டமைப்பு, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு ஒதுக்கப்படக்கூடிய அமைச்சரவை, அந்த சபாநாயகர் இருக்கை, அனைத்தும் சரியான முறையில் அம்மா எப்படி பகிர்ந்து கொடுத்தார்களோ அதே போல் சாதி பாகுபாடு இன்றி கொடுக்கப்படும். நீங்கள் சிறுபான்மை அமைச்சர்கள் எத்தனை பேரை வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே. அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் சிறுபான்மையினருக்கு இத்தனை சீட்டு, அமைச்சர் பதவி, இத்தனை கேபினெட் என்று சொல்லி புரட்சித் தலைவி அம்மா எப்படி ஒதுக்கினார்களோ அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை மாறாது நிச்சயமாக பங்களிக்கும். நீங்கள் வைகோ அவர்கள், அண்ணன் திருமாவளவன் அவர்கள், இன்னும் எஸ்டிபிஐ இவங்கெல்லாம் இருக்கீங்க. நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுவதற்கு துளி கூட உங்களுக்கு அருகதை இல்லை. நன்றாக மனதில் வைத்துக்கொண்டு பேசுங்கள். சரியா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.